மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 23 இன்சைட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாளோட நியூஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டியோட ஸ்லாப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 4 ஸ்லாப்லேருந்து 2 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 5-18. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே, இதிலே கொடுத்துருப்பாங்க, நான் அது சொல்லிடுறேன். ஓகே, இது தனியாக நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன், எந்தெந்த குட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஓகே, அதை தாண்டி வந்து 40% அப்படிங்கிறது சின் குட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஸுரி சின் குட்ஸ் அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, ப்ளஸ் வந்து லக்ஸுரி குட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆடம்பர பொருட்கள், அதுக்கு வந்து 40%. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓகே இங்கே இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 2017. ஓகே, ஆக்ட் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? யாரோட இது கமிட்டி இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த விஜய் கேல்கர் கமிட்டி. ஓகேவா? அடுத்தது வந்து ஸோ இந்த இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி வந்து 2000 ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ நிறையா ஒரு 4-5 டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அது வந்து கேன்சல் ஆகி இப்போ தான் வந்து 2017 தான் வந்து ஃபைனலாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா இருக்கு இல்லையா? ஸோ கனடாவோட ஜிஎஸ்டியை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஜிஎஸ்டி முறை இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் யார் கொண்டு வந்தாங்க, எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? அஸ்ஸாமில் தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா வேறு ஏதாவது இருக்கா? ஃப்ரான்ஸ் தான் வந்து உலகத்தில் முதல் ஜிஎஸ்டி கொண்டு வந்த நாடு. பார்த்திங்க அப்படின்னா 1954. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. ஓகே, இதனால் வந்து இந்த வருஷம் மட்டும் ரெவென்யூ லாஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு 40,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ட்ரைபல் மினிஸ்ட்ரி. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதி கர்மயோகி அபியான். ஓகே, இது என்ன அப்படின்னா லீடர்ஷிப்பை வந்து ஒரு லீடர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா 1,00,000 வில்லேஜ் செலக்ட் பண்ணி அதில் 20,000 ட்ரைபல் லீடர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ஊக்குவிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக அந்த லீடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து இந்த தர்தியாபா ஜன்ஜாதிய கிராமின் உத்கர்ஷ் அபியான் இருக்கு இல்லையா, இதோட இன்சைட்ஸு நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? 2023 நினைக்கிறேன். ஜன்மன் வந்து 2024. ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் பார்த்துங்க. ஓகே, சிக்கிள் செல் அனீமியா எலிமினேஷன் மிஷன். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து 3 பேர் சேர்ந்து தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அனீமியா நம்மளோட டார்கெட் வந்து 2047. ஓகே, ரீசெண்டாக கூட 6 கோடி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? விஷன் மட்டும் கேட்பாங்க. ட்ரைபல் வில்லேஜ் விஷன் வந்து 2030. ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் நியூஸ் இல்லைங்க. ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கான என்ன சொல்கிறது வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆதாரோட ஹெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஐடென்டிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட ஹெட்டு வந்து புவனேஷ்குமார். ஓகே, இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, ஹெல்ப் பண்ண போகிறாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ 2025 அப்படிங்கிறது இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இயர். ஸோ அதை தாண்டி வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் கவரேஜ் வந்து 34 ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் 352 டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கொஸ்டின் வந்தால் வரும். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சர்வீசஸ் என்னென்னு தந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டைம் படிச்சுக்கங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இது வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்தது நம்மளுடைய டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரஷ்யாவுக்கு விசிட் போயிருக்கார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா 26வது மீட்டிங் இங்கே 26வது மீட்டிங். ஓகேவா? ஸோ அது முக்கியம். அடுத்தது வந்து நமக்குள்ளே பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதாவது எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து டில் 30 வரைக்கும். ஓகே, இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $100 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேட் 2 கண்ட்ரிக்கும். ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில் பார்க்க? ஏன்னா ரூபிள் மட்டும் பார்த்து வச்சுங்க, கரன்சி ரஷ்யாவோடது. ஓகே, KfW பேங்க் இருக்கு இல்லையா, இது வந்து ஜெர்மனியை சேர்ந்த பேங்க். இவங்க வந்து 150 மில்லியன் யூரோ வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து தர்றாங்க. ஓகே, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஹெட் யார்? பரீந்தர் சோப்ரா. ஓகேவா? ஓகே, தர்றாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து இதுக்கு தான், ப்ராஜெக்ட்டுக்கு தான். ஸோ அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, RDSS. ஸோ RDSS அப்படின்னா என்னென்னா ரீவேம்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், பவர் செக்டார் தான். ஸோ இதில் பெரிய நியூஸ் எதுவும் வராது. ஓகே, ஸோ இந்த RDSS எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். அடுத்ததும் அதே மாதிரி தான், ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் பேங்க் இருக்குது இல்லையா, ஏஜென்சி, அவங்க வந்து ஒரு 40 மில்லியன் தராங்க. யாருக்கு? குளோபல் சப்ளை செயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. யாருக்கு? அபிஷகார் கேபிட்டலுக்கு, ஏஷியா அண்டு ஆஃப்ரிக்காவோட கேபிட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ NBFC இருக்காங்களே, L&T, இவங்க வந்து பர்சனல் லோன் கொடுக்கறதுக்காக கூகுள் பே கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. கூகுள் பே வந்து செகண்ட் ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்கிற பேமெண்ட் அக்ரிகேட்டர் இங்கே இந்தியாவில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன்பே. ஸோ அடுத்தது வந்து இந்த இந்திரனில் பட்டாச்சாரியா இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா RBI சைட்லேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு டெப்யூட்டி கவர்னர், ஒருத்தங்க வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பராக இருப்பாங்க, RBI போர்டோட மெம்பராக இருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்னர். 3 பேர். யார் சைட்லேருந்து? RBI சைட்லேருந்து. அதில் தான் வந்து இவங்க, அவங்க பேர் என்ன, இந்திரனில் பட்டாச்சாரியா. இவங்களை யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன். ஓகே, இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப், இப்போது புது ஒரு பேங்க் இருக்கு, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு நினைக்கிறேன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, ரீசெண்டாக வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக. அதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, மானிட்டரி பாலிசி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2016. உர்ஜித் பட்டேல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதில் தான் இது பண்ணது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து விஸ்வாஸ் பட்டேல். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட என்ன சொல்ல சேர்மனாக வந்து ரீபாயிண்ட் பண்ணியிருக்காங்க 3 வருஷத்துக்கு. ஓகேவா? 3 வருஷம். ஸோ இந்த பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்தது வந்து அஜய் சிங் வந்து பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக 3rd டைம் வந்து இது பண்ணுறாரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. ஓகே, அடுத்து இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18th, இந்த நம்பர் முக்கியம். ஓகே, ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் காம்படிஷன் எங்கே நடந்தது? மும்பையில் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 4 கோல்டும் 1 சில்வர் வாங்கியிருக்கு, வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ அந்த கோல்டு வாங்கினவங்களோட 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ யூனிக்காக இருக்கிறது வந்து சில்வர் தான். சில்வர் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சில்வர் யார் வாங்கினா? சுமந்த் குப்தா. ஓகே, ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில். ஓகே, இவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இறந்துட்டார். பத்மபூஷன் எப்போ வாங்கினார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. 1983 பத்மபூஷன் கொடுத்துட்டாங்க. பத்ம விபூஷன் ஏன் இவ்வளோ நாளாகி தரலன்னு தெரில. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து 3 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஹெரிட்டேஜ், அட்வென்ச்சர், புத்திசமில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன் கூட மட்டும் பார்த்துங்க. ஓகே, அடுத்தது கர்நாடகா பெல் எங்கே இருக்குது? அது பெங்களூரில் இருக்குது. ஓகேங்களா? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதோட ஹெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் ஜெயின். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு சில அட்வைசரிஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அஸ்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது 600 கோடி வந்து நெல்கோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டு யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதில் வந்து 75% வந்து இவங்க யார்? டாட்டா, அதாவது நெல்கோ வந்து டாட்டாவோட சப்சிடரி, அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஓகே, 75%னா 450 கோடி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, டாட்டா, பை பை.